தாமரை செல்வி புன்னகை அரசி வாமா மின்னல். மக்கள் உண்டாகட்டும். நல்லா இருக்கீங்களா? உண்மையிலே உங்களை பார்த்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நீ பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம நீண்ட காலம் கழித்து சந்தோஷிச்சிருக்கோம் இல்லையா? அதை விட நம்ம குடும்பத்துல ரொம்ப நல்ல நட்பு, எப்பவுமே இப்படியே இருக்கணும்ட்டு சாமியை கும்பிடுவோம். சாமி கும்பிட்டு தான் ஆகணும் கண்டிப்பா. ஆமா, இல்ல எவ்வளவு தோழிகள் இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு திறமைகள் இருக்கும் கண்டிப்பா. ஆனா ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு திறமை இருந்தாலும் ஏன்னா உயிர் தோழின்னு சில பேர்த்த சொல்லலாம். அதுல நீங்களும் ஒண்ணு, நானும் ஒண்ணு. உயிர் தோழின்னா ஒருத்தரை தான் சொல்லணும், அப்படி கிடையாதுங்க. 10-15 பேரை சேர்க்கணுமா? அப்படி சொல்லக்கூடாது. நான் அப்பா நீ வாப்பா, சரி வாப்பா, நீங்க உயிர் தோழி தான் வாப்பா. நம்ம கோச்சு கோவப்படக்கூடாது. கோபம் பண்ற இடத்துல தான் குணம் இருக்கும்பாங்க. இருக்கட்டும். எதுக்காக அழைக்கிறீர்கள்னு கேட்டேன். என்னைய கூப்பிட்டது நீங்க தான். இல்லைங்க, நீங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் கூப்பிட்டேன். யாருக்கு தெரியாது. நம்ம காட்டுக்குள்ள நம்ம மட்டும் தான் இருப்போம். உங்க அப்பா இருக்காரா? என்ன அப்பா இருக்காரான்னா இப்ப நம்பிராஜன் இருக்காங்க. வைக்கிறதே பெரிய விஷயம். நம்பிராஜனவே காணா. ஆமா, அதுல அரை மணி நேரத்தை ஓட்டி விடுவாங்க. ஆனா நான் போயிட்டு பாத்துட்டு அப்பா பாத்தீங்க நம்மளெல்லாம் போய் சரி கண்ணும் கருத்துமா காவல் பண்ண சொல்லியிருக்காங்க. காதலா? இல்லம்மா, இங்க பாருங்க, எனக்கு வாழ்க்கையில பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா காதல் தான். எனக்கு வாழ்க்கையில பிடித்த விஷயமே காதல் தான். அம்மா அம்மா அப்பாவை காதல் பண்ணணும், பிள்ளைங்களை காதல் பண்ணணும், அம்மாவை காதல் பண்ணணும். ஓ காதல், அதாவது சொல்ற அப்படின்னா காதல் என்பது தப்பான உறவு கிடையாது. இல்ல, அப்பா மகளை காதலிக்கலாம், ஆமா, அண்ணே சகோதரியை காதலிக்கலாம். இப்ப நான் காதலிக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு வந்திருக்க நாரதர் பழையப்பாமம்மா அவர்களை காதலிக்கலாம். என்ன சொல்றீங்க? நீங்க காதலிங்கம்மா, எனக்கு வேண்டாம். என்னாலலாம் குத்துவாங்க முடியாது. காதல் என்பது அன்பை செலுத்தக்கூடியது. அன்பை செலுத்துறீங்க, நம்ம அன்பைதான் செலுத்துவோம். அவங்க திருப்பி இதெல்லாம் பண்றீங்களே, எல்லாரும் மேலையும் காதல் பண்றீங்க. நான் ஒரு ரொம்ப காதல் பண்ணிட்டு இருக்கேன், சேர்த்து வைக்கணும்னு தோணுதா? என்னங்க நீங்க இப்படி சொல்லி போட்டீங்க? நீங்க மட்டும் காதலிச்சேன்னு. ஆனா ஒரு விஷயம், யாருக்கிட்ட சொல்லணுமோ அவங்கள்ட்ட மட்டும் தான் காதல சொல்லணும். உங்ககிட்ட சொல்லாம இருப்பனா? காதல சொல்லாம இருந்தீங்கன்னா அப்புறம் பாத்துக்கோங்க. இருந்தாலும் உங்க அண்ணனை தான் அப்படியே மனசுக்குள்ள பொத்தி பாய் வச்சிருக்கீங்க. உண்மையானவா? ஆனா மெய்யால. சரி இருக்கட்டும். 7 பேர் அண்ணன் இருக்காங்க. அத ஒருத்தர் பத்தல என் உடம்புக்கு 7 பேர்த்த கூட நான் பண்ணையா வைக்க. இல்லங்க, 7 பேர்த்துல எந்த அண்ணனை காதலிக்கிறீங்க? வீரதேவன் தான். ஓ, வேற கேட்டாலே அதுல பேர்ல மைண்ட் விழுந்தவா இன்னும் தெரிய முடியல. நான் கேக்குறேன், பேர்ல மட்டும்தானா இல்ல பேரு நல்லாத்தியா இருக்கு, மத்த விஷயமா நான் எங்க திறமையா இருக்க பத்தலையா? போதும்ல. சரி, நம்ம போய் காவல் பண்ண சொல்லி. உண்மையாலுமே அப்ப இங்க நீங்க மட்டும் தான் வரீங்களா? வேற யாராவது? இன்னொருத்தி வர்றா. அழகா இருப்பாளா? உங்களை விட கண்டிப்பா அழகு இல்லை, என்னை விட அழகா இருப்பா. இல்ல உங்களைய விட அடுத்த ஜென்மத்துல ஆம்பளைய பிறங்க முயற்சி பண்ணி பார்ப்போம். பண்ணுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, என் உயிர் தொடி அவ என்னதான் அழகா இருந்தாலும் உங்கள் அழகை வர்ணிக்கிறதா என்னோட வேலை. அப்படியா? நல்லா வர்றீங்க. எப்படி வர்ணிக்கும்? என்னை வர்ணிக்க போறாங்கன்னா நீங்க ரெண்டு என்ன பண்ணீங்க? பெட்டிக்கார நொறுக்கி புளிய நொறுக்கி உங்களை நொறுக்கிறது உள்ள வராமல் இருக்காரு. அதனால பெட்டிக்காரன் நம்மளை பார்க்கவே இல்லையே, வர்ணிக்கிற அழகான தேவனை. அதுக்குதான் நான் வந்திருக்கேன். இல்ல மயக்கத்துக்கு அழகப்பமா. முட்டு விட்ட முள்ளக்கூடி மஞ்சள் மஞ்சள் முட்டு விட்ட முள்ளக்கூடி மஞ்சள் மஞ்சள்
சொல்றேன். நீங்க மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தா என்னமோ அதிக உணர்ச்சியா இருக்கீங்களே, என்ன இல்ல பள்ளி என்னையவே ஒரு பொம்பளை பிள்ளையவே இந்த வேலை பாக்குறீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல சத்தியமா சொன்னாலும் சொல்லாட்டி நான் ஆம்பளை தான். அப்ப நான் பிறந்து ஒருத்தன் பொண்டாட்டியோட விட மாட்டேன். மரியாதை இல்ல. சரி இருக்கட்டும். அழகான அந்த அன்பு தோழி அழைத்து வாருங்கள். வரும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க நாங்க எங்க போறோம்னு. எங்க மாமா பாத்தீங்களா? மாமா பாத்தீங்களா? மாமா மாமா பாத்தீங்களா? மாமா கும்பகோண கொழுந்து பத்தலையா என்ன கிள்ளி பாக்குறியே வெக்கத்தில வெத்தலை செவக்குதே என்ன உண்டு வாய்ப்பு? எங்க உங்களுக்காக ஒருத்தி கூட்டி வந்திருக்கான்.
ரொம்ப அழகா இருப்பாங்க. அவளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடியே அடியே இவளே அடியே அடியே அழகே எனவே தெரியல, எல்லாரும் என்னை உத்து உத்து பார்க்குறாங்க. என்ன விஷயம்னு தெரியலையே. பொம்பளை பிள்ளையா பிறந்தா இந்த மாதிரி அடக்கொடக்கமா பிறக்கும்னு சொல்லுவாங்க. அடக்கம் எது ஒடுக்கம் எது? அடக்கமுனா இது, ஒடுக்கமுனா இது. செவனேன்னு கடை. எங்க அக்கா தங்கச்சி மொத்தம் 3 பேர் மாமா. எங்க பெரிய அக்கா பேர் ரூட்டு பஸ், எங்க 2வது அக்கா பேர் டவுன் பஸ், என் பேர் தான் மச்சான் மினி பஸ். எங்க பெரிய அக்கா பைபாஸ்ல போயிட்டு பைபாஸ்ல வந்து எங்கேயுமே நிற்க மாட்டா. இது 2வது அக்கா அப்படி கிடையாது, புளியாமரம் டவுன் பஸ். நான் மினி பஸ். அப்படியா பச்சங்க மத்தவ சந்து பொந்து லொட்டு லொசு சுடுவாரு 100 பஸ்ஸியா மச்சான். வயசானவளுக்கு 5 ரூபா, வயசு பேருக்கு 1.5 ரூபா. ஏன் வயசானவளுக்கு மட்டும் 5 ரூபா? ஏன் வயசானவங்க கட்டினா இன்னும் நேரமா ஏறி இறங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க. எதுல? பஸ்ல தான். அதனால வெயிட்டிங் சார்ஜ் அவங்களுக்கு 5 ரூபா. இந்த வயசு பேருக்கு அப்படியே டக்குனு இறங்கிடுவாங்க. ஏறதும் தெரியாது இறங்குறதும் தெரியாது மச்சான். பஸ்ஸுக்கெல்லாம் சல்ல எங்க அடிக்கிறீங்க? சத்தியமா உன் பெட்ரோல் பங்கு பக்கமே நான் வரவே மாட்டேன். ஒரு நாளைக்கு வாடி, ஒரு நாளைக்கு வாடியாவது போடியாவது பேசாம கடை. இருந்தாலும் நான் எங்க தெரியுமா வயசுக்கு எங்க சுடுகாட்டுல மண்டவோட ஆகான் இருக்கிற நேரத்துல நான் வயசுக்கு வந்துட்டேன். ஐயா நான் சுடுகாட்டுல வயசுக்கு வந்தா எனக்கு 50 புருஷனாமா. நாளை எத்தனாவது இன்னைக்கு ஒன்றுலாம் தனிக்கு ஒரு கடை 50 புருஷத்துக்கு எனக்கு பயந்துட்டேன். நான் போய் ஜாதகத்தை கேட்டேன். எனக்கு 50 புருஷன் சொல்றாங்க, என்ன பண்றது கேட்கும்போது அப்பதான் ஜாதகக்கார சொன்னாரு, புத்துக்கு பால் ஊத்துனா சரியா போயிருக்கும் சொன்னாரு. எந்த புத்துக்கு? நான் புத்தை தேடி அடையிறேன், பால் ஊத்தலாம்னு. புத்து கிடைக்க மாட்டேங்குது. அப்படி புத்து கிடைச்சாலும் புத்துல இருந்து பாலே வர மாட்டேங்குது. இருக்கிறவங்கள வித்த போனது கொண்டு போயிட்டே வெறும் காதுதான் வரணும். என்ன பண்றது? போன வாரம் கள்ளிப்பாலை ஊத்தி 2 பாம்பை கொன்னே விட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, நான் இன்னைக்கு வள்ளியம்மாவை பார்க்கணும், சந்தோஷமா ஆடி பாடி விளையாடலாம். நான் வந்திருக்கேன், நீ வந்துட்ட, எல்லாரும் வந்திருக்கிறோம். நீ கூட வந்தவெல்லாம் வரக்கானா. சரி இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஒருத்தர் இருக்கார், அவர் நான் சொல்லாம போக மாட்டேன். நான் உரிமை கட்டிட்டு என்னையே ஊத்து ஊத்து பார்க்குறாரு. வரும் என் சாமியை ராஸ்கல் வெறும் மேலோடைய நடுவில் உட்காந்துருக்கிறவங்க எனக்கு ஒரு குறிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காரு என் சாமி. ஏன்னா சட்டை போடாதவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சட்டை போட்டு 2-3 பேர் இருக்கிறாரு. அதனால வர என் மனசுக்குள்ள நினைச்சிருக்கேன். எப்படி தெரியுமா நினைச்சிருக்கேன் சொல்லட்டுமா? ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேடி வச்ச செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான். சொந்தங்களில் மத்த வச்ச மன்னவர் மன்னவர் அழகு மன்னவர் மன்னவர்.
இன்னும் பம்பர கட்டில இருந்து ஆடியே எடுக்கல செவனேன்னு எனக்கு விளம்பரத்தை கூட்டியாந்து சரி சரி ஏய் பக்கத்துல வாங்கி என்ன விஷயம் சத்தியமா சொல்றேன் இப்படி ஒரு அழகிய இது வரைக்கும் பார்த்ததே இல்லை பஸ் ஸ்டாப்ல கைய வைக்கலாம்னு நினைச்சேன் வழுக்க விடாது செம்ம கட்டையா இருக்கிறது எப்படி சொல்றபடி எனக்கே உன்னை பார்த்தா போறாங்க ஏன் அப்படி போறாம வருது இப்படி ஒரு அழகி நான் பார்த்ததே இல்லை பின்னாடி பண்றது எங்க அப்பா பெத்த நேரம் ஏடி கூந்தல் இவ்வளவு அழகா இவ ஈரமா இருக்கே காலையில என்ன போட்டு குளிப்ப காலையில சீக்காய் போடுறேன் மத்தியானத்துக்கு என்ன போடுறீங்க மத்தியானம் சாம்பு போடுறேன் இப்ப ராத்திரிக்கு ஆடியில மாட்டி சீக்கிரம் ஜோலி முடிஞ்சு போச்சு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இன்னும் கல்யாணமே ஆகல நான் 4 பிள்ளைங்க இருக்கு ஐயோ முருகா என்னடி முருகன் கல்யாணம் பண்ணாம யாராவது குழந்தை பார்க்கலாமா அடி கல்யாணம் பண்ணாம ஏன் குழந்தை வைக்கண்டா கல்யாணம் பண்ணிட்டு போனா புள்ள வைக்கண்டா மடிச்சு இடி வாங்குவான் சரி பிள்ளைய பத்தி கல்யாணம் பண்ணிட்டு வச்சுக்குவேன் எந்த பிரச்சனையுமே கிடையாது நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் குழந்தை பார்க்கணும். ஓதிக்கிட்டு படுத்தாலும் தான் படுத்துட்டு போத்தாலும் தூக்கம் வந்தா சரி தாண்டி உன்னை மாதிரி ஊருக்கு ஒரு பொம்பளை இருந்தா போதும் நீ ஊருக்கு ஓகோன்னு இருக்கும் சரி. சரி அது விடும் நீங்க மாமா பாத்தியா ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்பா என்கிட்ட வந்தாரு இதுதான் ஊருக்குள்ள இப்படி இப்படியே பேசி நம்பிராசம் வரவே மாட்டேங்கிறாங்க அப்பா என்கிட்ட வந்து விவரத்தை சொன்னாரு நம்மள திணைக்காட்டுக்கு போகணும்னு சொன்னார் அப்பா ஆமா ஆமா அப்ப வள்ளியம்மாவுக்கு தொடங்கி நான் போறேன் நான் தொடங்கி போறேன் இவ்வாறு நான் உங்களை காதலிக்கிறேன் யாரை நீ காதலிக்கிற வீரத்தேவன் நல்ல வேலை என் புருஷன் எல்லாம் போச்சு நான் கிள்ளி வளவன கல்யாணம் பண்ணேன். அதே அந்த பேருக்கு அப்படி மொத்தம் 7 பேத்துல நான் நடுப்பையில நான் நினைக்கிறேன் நீ எப்படி நினைச்சுக்கோ சரி, சரி. நம்ம 2 பேரும் அவ்வளோ பண்பு மாறாம விடியலுக்குள்ள கூட்டிக்கிட்டு ஓடிடணும் நிச்சயமா கூட்டிட்டு ஓடுறத நம்ம குழப்பம்பே வேற வழி நம்ம பண்பே அதானே ஆமா, ஆமா. சரி, அது இருக்கட்டும் இப்ப நீங்க வந்தீங்க நாங்க ஆ. வந்தீங்க இங்க யார் வரணும் வள்ளியம்மா வந்து அம்மா வந்தாதான் இடமே நல்லா இருக்கும் உண்மைதானே? சரி, தாயே. ஏய், பால் கேட்க போகணும் நான் எங்க ஓடணும் நான் பாலுக்கு 2 லிட்டருக்கு நான் எங்க போகணும் ஆயா தகலத்துல இங்க இருக்கு பாருமா நாங்களும் ஜாக்கெட் தைக்கிறோம் நல்லாவே தைக்க மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு மட்டும் இவ்வளவு கிச்சுன்னு அப்படி தைக்கிறாங்க நான் டைலரை வச்சிருக்கிறேன் என்னம்மா சொல்றீங்க நீங்களும் அளவுக்கு குடிப்பீங்க ஆமா. நான் அப்படியே அளவெடுத்து அவர் குடும்பம் நல்லா இருக்கா? ஆமா எனக்கு ஒரு சின்ன சந்தேகப்படி ஓ சந்தேகம் என்ன சாக்கெட் தைக்கும் போது இடத்துல வைப்பாங்க அதுக்கு பேர் தப்பு தப்பு. அது எதுக்கு வைக்கிறாங்க எதுக்குன்னா அழகுக்குதான் ஓடி இவளே அது அளவுக்கு வைக்கிறது இல்ல வேற? நம்ம கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க நமக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு வச்சுக்க புள்ள பிறந்துடும் ஆமா. அது எங்க உட்காரப்போம் புழுகாம இருக்கு குடிக்கிறதுக்கு பை வேணுமா வேண்டாமா அதுக்கு தாண்டி அதை வைக்கிறது அம்மா பார்க்கலாமா ஆமா பாக்கமா வரலேயே பழம் இருக்கு ஊர் காற்று
உண்மையாலுமே சொல்றேன், அந்த பெண்ணுக்குள்ள அங்க லட்சணங்கள் அப்படியே உங்ககிட்ட இருக்கு. கொஞ்ச நேரத்துக்குமா ஏமா பெண்ணுக்குள்ளதான் அவ பொம்பளையே இல்லையா? அந்த லட்சணம் உண்மையாலுமே நீங்க என்ன அழகு, நான் என்ன ஒன்னால தாண்டி எல்லாமே அம்மா அந்த உள்ளது என்னையதான் வர்ணிச்சுட்டே இருந்தாங்க. இப்ப உடனே பார்த்தோன்னா அப்படியே ஓ மேல பக்கம் திரும்புறாங்க. என்னதானே இல்லடி, நீ என் உயிர் தோழி, மதிப்புக்குரிய தோழி இல்லைங்க. இவ உயிர் தோழி, நீங்க மதிப்புக்குரிய தோழி. சரி, அப்பாட்ட போனீங்களா? நீங்க நல்ல இப்படிதான் அப்ப ஒரு சித்தி ஆயி அப்பா கிட்ட போய் விவரம் கேட்டியான்னு கேட்கறாங்க. அப்பா வேற சொன்னாரு, நம்மளாம் திணைக்காடுக்கு போகணுமா, பறவைகள் நிறைய வந்துருச்சா. இவருங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த வருடங்கள் முழுவதும் ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாமல் காவல் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப சிரமம் தான் உடம்பு. அப்படி கிடையாது, காலையில ஒரு வேலை, இரவுல ஒரு வேலை. நம்ம நினைக்கிற அம்மா இது இல்லடி. காலையிலே வேலை பார்க்கணும், இரவுலேயே வேலை பார்க்கணும். அப்படி இல்லம்மா, காலையிலேயே நாடகத்தை நடத்தணும், இரவுலயே ஒரு நாடகத்தை நடத்தணும். பவுடர் காலையில பார்த்தா அப்படி அவ்வளவுதே. அப்படி இருந்தா என்ன பண்ணுவோம்? அப்ப நானும் நீயும் சேர்ந்து இன்னொரு வீட கட்டிடுவோம். அம்மா நீங்க சொன்ன மாதிரி கட்டிடலாமா? கட்டிட வேண்டியதான். கட்டிட வேண்டியது, அப்புறம் வேலை முடிச்சு. சரி, இருக்கட்டும், பரவாயில்லாமா. உங்க அழகை வர்ணிச்சாச்சு. ஏன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எது வர்ணிக்கணும் அப்படின்னு பாருங்கம்மா, அப்பாவோட கைத்திறனை பாருமா, எப்படி செஞ்சிருக்காருன்னு. அப்பா எத்தனை அழகா செஞ்சு நடுவில் ஏற்றிருக்காரு பாருமா. தம்பி எடுக்கிறது. அம்மா எவ்வளவு அழகா செஞ்சிருக்காரு. இந்த அழகான பூக்களையும் அழகான மலர்களையும் வர்ணிக்கணும்னா எப்படிமா இருக்குமா? குறிஞ்சியிலே
சேராம சேர்ந்திருக்கோம். கண்டிப்பா. கூடாம கூடி இருக்கும். நம்ம 3 பேரும் சேரவே இல்லல்ல ரொம்ப நாளா இல்லம்மா சேர்ந்திருக்கோம். அதனால என்ன பண்ணணும்? ஆச்சுமா எங்கம்மா போய் மறுபடியும் மறுபடியும் எனக்கு தெரியாம இந்த வீட்டுல சந்திச்சோமா? ஆமாமா. நீங்கதாம்மா வரல. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா உண்மையாலுமே அதாவது ஒரு பெண்ணை பார்க்கணும், ஒரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணா எத்தனை பொருத்தம் தேவை? ஏண்டி பொருத்தம்லாம் வேணும், பொண்ணு மாப்பிளைக்கு பிடிச்சா பத்தலையா? அப்படி பொருத்த வேணுமாண்டி? நம்ம குழந்தை போய் பொருத்தமா கூட்டிட்டு ஓடுறத விட்டு இல்லம்மா அப்படி கிடையாது. பொருத்தம் என்பது எத்தனை இருக்குமா? ஒரு கல்யாணம் ஆனா 9 பொருத்தம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. சரி. ஆனா என்னைய பொறுத்தளவு அப்படி கிடையாது. எத்தனை பொருத்தம் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பொருத்தம் இருக்கு. என்னது மாதிரி 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் பேரு. இது பரவச தங்கதான் கீ கீங்க நம்ம நிறைய பறவை கிளி குயில்